வணக்கம். நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்களை நாம பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். அதுல 69வது வர்மத்துல 2வது வர்மம் இன்று நாம பார்க்க போறோம். நேத்து 69ல முதல் வர்மம் பார்த்தோம். பொதுவாகவே 69ல 4 வர்மங்கள் இருக்கு. அதுல 1 நேத்து பார்த்தோம். இன்னைக்கு 2வது வர்மத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ இடுப்பு இருக்கா, முட்டி இருக்கா, இடுப்புக்கும் முட்டிக்கும் நேர் கோடு போட்டோம்னா மையப்பகுதி. இதுல இருந்து ஒரு வட்டம். இப்போ நூல் எடுத்துட்டேன். இந்த மையப்பகுதி தானே இப்போ ஒரு சான் வச்சுக்கலாம். இங்க நூல் எடுத்து பொறுமையா கட்டுறேன் பாருங்களேன். கட்டிட்டுனா இது முன் தொடை மையம். பின்னாடி நேர் பின்னாடி நூல் தொட இடம் பின் தொடை மையம். இங்க அகத்தொடை மையம். இது புறத்தொடை மையம். 4 வர்ம புள்ளிகள் இருக்கா இந்த 69 தொடை மையத்துல. இப்போ இப்போ இந்த புறத்தொடை மையத்துல பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், பெருவரில் வச்சுட்டேன். இன்று பார்க்க போகிறது புறத்தொடை மைய வர்ம புள்ளியை தூண்டப்படும். எப்படி தூண்டுறோம்னா, இந்த புள்ளி இங்கே வச்சுட்டு இடுப்பில் கை வச்சுக்கணும். மெதுவாக 1 2 3 4 அப்படி எண்ணிக்கிட்டே ஒரு 2 நிமிடம் அழுத்தணும். 2 நிமிடம் அழுத்தி அழுத்தி விட்டு 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 அழுத்த பிறகு அப்படியே நிலைத்த அழுத்தம், அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும். 1 நிமிடம் அப்படியே கண்ணை மூடிட்டா போதும். 1 நிமிஷம் அப்படியே அதை அழுத்தி முடிச்சிட்ட பிறகு மெதுவாக 1 நிமிடம் முடிந்த பிறகு மெதுவாக ஒரு 9 முறை தடவி விடணும். மேலிருந்து கீழே விட்டு விட்டு 2 நிமிடம், நிலைத்த அழுத்தம் 1 நிமிடம், மேலிருந்து கீழே ஒரு 9 முறை தடவணும். இதுதான் தூண்டும் முறை. இதனுடைய நன்மை என்ன தெரியுங்களா? பக்கவாதத்தை சீர் பண்ணும். பெரிய வர்ம புள்ளி தானே இது, புறத்தொடை மைய வர்மம். அப்போ பக்கவாதம் மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு வலி சீர் பண்ணும். 2 முக்கியமானதுங்க. தொடை நரம்பு வாதத்தை சீர் பண்ணும். தொடை நரம்பு வாதம் வந்துருச்சுன்னா கால்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் வந்துடும். அதை சீர் பண்ணக்கூடிய புள்ளி இந்த புற மைய தொடை மைய வரும். கால் வலி, கால் வீக்கம், கால் மறுத்து போதல் இதெல்லாம் சீராகும். இதனை பயன்படுத்துவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.